ஒரு மணி நேரமாக சுற்றுதுப்பா. என்னடா ஃபயர்லாம் விடுறீங்க? நம்ம பசங்க வலையில் அரிச்சு பிடிச்ச அந்த 2 விரால் மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டானுங்க. அதனால் நம்மளுடைய வயல் பக்கமாக ஒரு நல்ல இடமா பார்த்து வந்துட்டோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. பொருள் எல்லாம் வீட்டிலே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த கிணறு தான் நமக்கு மீட்டிங் ஸ்பாட் இங்கே எப்போவுமே. செட் பண்ணிட்டாங்க எங்க டேபிளில். முதல்ல மீனை க்ளீன் பண்ணுங்கடா டே. தெறிக்கி அப்படியே தெறிக்கணும் சிலாரு. இன்னும் வேகம், இன்னும் வேகம். நல்லா அனுபவமாக இருக்கும் போலையா. இப்போ தாங்க நம்ம மீன் பீஸ் போட போகிறாரு. மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கட்டிங் பண்ணுறவர் திறமையாக போகிறப்பல. அப்படியே எடு. ரெண்டா பொழப்போம் உள்ள போயிடும். ஆமாம், போட்டு அந்த அளவுக்கு எடுத்து. ஆமாம், ஆமாம்மா. காற்று வேறு எப்படி அடிக்குது. இன்னைக்கு என்னன்னாலும் ஃப்ரை சாப்பிட்றத. சூப்பர். நல்லா தண்ணி ஊற்றி அலசுங்க, அந்த ரத்த கரையெல்லாம் போகிற மாதிரி. என்னப்பா ஓட்டை சட்டியை கொண்டு வந்துருக்கு? நல்லா அலசிட்டு மீன் எடுத்து இலையில வை. திருப்பி அடுத்து ஒரு தடவை தண்ணி கொண்டு வர சொல்லி அப்புறம் இன்னொரு தடவை அலசு. மீன் வறுவல் மசாலா ஃபஸ்ட்டு இதை நறுக்கி போட்டுக்கணும். மூடு வந்து மூடு.
இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி பாதி லெமனு, பாதி போட்டேன். ஒரு பீஸ் ஆகிட்டு சாமி மீனுக்கு மசாலா தடணும். ஒரு வழியாக மசாலா தடவி முடிச்சிட்டாங்க நம்ம பசங்க. 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், காயட்டும். போய் அடுப்பை பற்ற வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி போய் கையை கழுவுங்களா. தோசை பண்ணி நல்லா கல் ஆடாமல் நல்லா சமமாக வச்சுக்க. ஒரு வழியாக நம்ம பசங்க அடுப்பு பற்ற வச்சுட்டாங்கங்க. கல் சூடானதும் மீன் நல்லா மசாலாவில் ஊறி போனதுக்கப்புறம் போட்டுற வேண்டியதாங்க. ஒரு மணி நேரமாக சுற்றுதுப்பா. என்னடா ஃபயர்லாம் விடுறீங்க? சைனீஸ் மாஸ்டர் இருப்பாங்களோ? இல்லை அவரா குச்சி உள்ளதான்றா, அதனால என்னங்க ஃபயராக சமைப்பாங்கன்னு பார்த்தா ஃபயர் வர மாதிரியே சமைக்கிறாங்க. கல் பாரு கொதிக்குதுடா, புகை வர்றது. இனிமேல் நெருப்பை அப்படியே உள்ளே எரிய விட்டு நெருப்பு வெளில வராமலே ஆக அந்த சவுண்டே கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்கு. ஆகா சவுண்டை கேட்கலே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. இங்கே பாருங்க ரஞ்சித் எக்ஸ்பிரஷனை பாருங்க சாப்பிட.
ஊத்துற என்னையே கல்யாணம் வந்துப்பா. ஏய் எரியுது பாரு. ஃப்ரீ பண்ணிட்டு இருந்தேன்ல. ஆஹா நம்ம பையன் வேற மீனையே வெறித்தனமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஆஹா வாசலே தூக்குது. விட்டா தோசைகளோட தூக்கிடுவாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரை பண்ணுற இவர் மீன் சாப்பிட மாட்டாருங்க. சாப்பிட போகிறது நாங்கள் 3 பேர் தான். கட்டையை தானே வைக்கிறேன். இதெல்லாம் சீக்கிரம் வந்துடுனா குட்டை. இந்த கட்டை குட்டை இல்லை வேறு குட்டை தான் கூட சீக்கிரம் வந்து நாங்கள் இங்கே தமிழியா சொன்னால் பாசாவா அமுக்கு முடிச்சா அப்படியே உடஞ்சிரும்டா. உடையுது என்ன உள்ளே போட்டாச்சா உள்ளே போகலன்னா அப்படியே வாய்க்குள்ள அள்ளி போட்டு ஓடணும் சொல்லுது. வாய்க்குள்ள அள்ளி போட்டு ஓடுறியா? வடை சட்டியாக கீழே இருக்க கொஞ்சம் நெருப்பு அள்ளி வாய்க்குள்ள போடவா? வடை சட்டியாக இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். என்ன ஒன்று அதிகமாக செலவாகும். அடுத்த தரம் வரையில வடை சட்டியோட வந்துடும். என்ன நம்ம தனியாக வாங்கிக்கலாம். பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அது கொஞ்ச நேரம் சூடு ஆறிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது. வடை சட்டியோட வந்து அப்படியே அள்ளி தின்ட்டு ஓடும் போதே சொல்லுங்க. இந்த டைலாக் அப்படியே போட்டடா. ஒரு டைலாக் கூட காப்பி அடிப்பேன். 3 பீஸ் இருக்கு. அந்த மிளகா நான் அள்ளி போட முடியாதுல. மிளகா இல்லடா, அது மசாலா தூள். திருப்பி போடு நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இருக்கு. ஒரு வழியாக ஃப்ரை முடிஞ்சிருச்சுங்க. இனி டேஸ்டிங் தான். நம்ம பசங்க டேஸ்ட் பண்ணுறாங்க. பாப்பா எப்படி இருக்குன்னு. இப்போ போயிட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம் ஒருத்தரையா. முதல்ல இவன்ட்டு இருந்து ஆரம்பிப்போம். எப்படா இருக்கு? இப்படியே தட்டை தூக்கிட்டு வச்சு இலையை தூக்கிட்டு ஓடணும் போலே தோணுங்க. தூக்கிட்டு ஓடிடுவா நீ. அருமையான சுவைப்பா. அருமையாக இருக்கா? இது மாதிரி எங்கேயும் சாப்பிட்டதில்லை. சூப்பரு. நம்ம ஆளு தெரியும் மீன் சாப்பிட்டது எல்லாம் தடவை சாப்பிட்றாரு. எப்படா இருக்கு? ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம். அருமையாக வந்திருக்கு. நம்மளும் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா,
நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கே. அந்த லெமன் புழிஞ்சு விட்ட டேஸ்ட்டு தாங்க அல்லுதுங்க. செம்மையாக இருக்கு. ஆகா.